எங்கள் வீட்டு பக்கத்தில் மயில் அப்படின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு பிசாசுனா கொண்டு கிராமங்கள்லாம் இது வந்து ஒரு மூட நம்பிக்கையினால் அது ரொம்ப விளையாட்டு காட்டும். பயங்கரம். ராத்திரி தான் அது வேலையவே ஆரம்பிக்கும். இரவானால் யாரும் 6 மணி 7 மணிக்கு மேலெல்லாம் ரோட்ல என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ஏன்னா மயில் அக்கா ரோட்ல வருவா. நான் சின்ன பையன், எனக்கு வந்து பயமெல்லாம் இருக்காது. எங்க அம்மாலாம் டேய் போதரா அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன் நம்ம மயில் அக்கா தானம்மா. ஏய் பேய்டாவா. இங்க பாருங்க, நான் ஒரு நாள் நிஜமாவே மயில் ரோட்ல நடந்து வரா அப்படின்னா, பெரிய அக்கா, சின்ன பொண்ணு இல்ல, பெரிய அக்கா. எல்லாரும் என்ன செய்வாங்க, கதவை டபா டபார்னு அடைக்குவாங்க. நான் ஒரு நாள் எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அதான் ஆண்டவர் சொன்னார், குழந்தைகளை போல விசுவாசிக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. பாரால் நம்ம மயில் அக்கா தானே என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்க அம்மாவுக்கு தெரியாம நழுவி ரோட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா நான் உள்ளதான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு கதவை சாத்திட்டாங்க. இங்க பாருங்க, மயில் அக்கா தலையை விரிச்சு போட்டுட்டு அப்படின்ட்டு வர்றா. இன்னைக்கு நிறைய பேர் தூங்க மாட்டீங்க. நான் சொல்றேன், விசுவாசத்தின் பிள்ளைகள் தூங்குவீங்க. ஆமென். ஓ அடி பண்ணிட்டு வர்றா. நான் வந்து அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா என் உள்ளத்துல பேய்க்கு என்னத்த கண்டோங்க. அதனால நம்ம மயிலக்கா அதனை ஏன் இப்படி லூஸ் மாதிரி பண்ற, அப்படிதான் லூஸ் தானே அப்படி பண்ணோம். நான் லூஸை தான் பார்த்துருக்கிறேன். நான் பக்கத்துல அப்படி நிக்கிறேங்க. ஏன் பக்கத்துல போனவா இப்படி திரும்பி வந்தா. இப்ப இந்த ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, மெதுவா முடியெல்லாம் எழும்புது. என்ன போனவா திருப்பி வராள பாருங்க. நிஜமா சொல்றேன், அப்படி தலையை விரிச்சிட்டு கண்ணெல்லாம் இப்படி முட்டா மாதிரி வச்சுக்கிட்டு போனவா என்ன பார்த்துட்டு, ஏன் தம்பி இங்க நிக்கிற. ஏங்க அப்ப நான் என்ன ஊழியக்காரனா, அபிஷேகம் பெற்றனா, வல்லமை இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல. அந்த அக்கா கேக்குறா. இப்ப பாருங்க, எல்லாம் பண்ணல, என்னைய நல்லா பார்த்து ஏன்டா தம்பி இங்க நிக்கிற அப்படின்னு கேக்குறா. நான் சும்மா உன்னதான் பார்க்கலாம் நிக்கிறேன்க்கா அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லலைங்க. நீ போடா அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு சில ஊழியக்காரங்க இப்படி தடுமாறணும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அபிஷேகம் அப்படின்னுவாங்க. அவ பாட்டுக்கு போனாங்க. சரி இப்ப கதைக்கு வரேன். ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் வந்து வேஷ்டி சிப்பாலாம் போட்டுட்டு அந்நிய போசையே தான் பேசுவார், தமிழே பேச மாட்டார். உடனே இப்போ துரத்த வந்திருக்கிறாங்க. உடனே ஊரே பெரிய ஃபேமஸா வந்திருக்காரு எங்க இருந்தோ. நான் தான் எல்லாத்துலயும் முன்னால் நிக்கிற ஆளாச்சே. முன் வரிசையில போய் அவ உட்கார்ந்து இருக்கிறா. அந்த அக்கா நல்ல விரிச்சு போட்டு இப்படி ஆடுறா, துப்புறா, என்னென்னவோ பண்றா. இவர் வந்தாரு, என்னென்னவோ நடந்துச்சு. இதை சாட்டா சொல்றேன் பாருங்க. அவர் என்ன பண்ணா தெரியுமா, இயேசுவின் நாமத்துல போ பிசாசே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, அந்த அக்கா தலை மேல, நான் ரொம்ப கிட்ட போயிட்டேன், இப்படி பைபிள அந்த அக்கா தலை மேல இப்படி வச்சுக்கிட்டு இயேசு நாமத்துல போ. அந்த அக்கா என்ன பண்ணாது, நான் நல்லா கண்ணை திறந்துலாம் பார்த்தேன். அந்த பாஸ்டர் கையில இருந்த பைபிளை வாங்கி புடுங்கி மூஞ்சி மேல ஒரு அடி அடிச்சுட்டு தூக்கி எறிஞ்சா பாருங்க. என்னடா இது பைபிள், அப்படி ஒரு உன்னதமான புத்தகம். பைபிளை பத்தி சண்டே ஸ்கூல்ல அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த பைபிளை தூக்கி அடிக்கிறா, தூக்கிட்டு எறிகிறா. இந்த பாஸ்டர்ல வெக்கமே இல்லாம போய் அந்த பைபிள் எடுத்துருவாங்க அப்படிங்கிற. என்னெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. நீங்க யாரும் சிரிக்கணும்னோ பயப்படணும்னோ சொல்லல. இன்றைய காலகட்டத்தில் இதை விட கேவலமான கோமாளித்தனமான உபதேச இடரல்கள் இருப்பதினாலே தேவ ஜனங்களை சரியான விசுவாசத்திற்குள் கொண்டு வரணும். பயமே இல்லாம இருக்கணும், நம்பிக்கையின் வாழ்க்கை வாழணும். தேவன் மனிதனை அங்கீகரிக்கணும் அப்படின்னா அவர் கேட்கிற ஒரே நிபந்தனை என்ன தெரியுமா, ஒரே கண்டிஷன் என்ன தெரியுமா? உதாரணம் பாருங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்குமால். அப்ப ஆண்டவர் கேட்கிற, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று அவங்க என்ன சொன்னாங்க? அப்ப அவர் என்ன சொன்னார்?
உங்கள் விசுவாசத்தின்படியே. அப்ப பாருங்க, சுகமாகணும்னாலும், குஷ்டரோகம் குணமாகணும்னாலும், குருடு கண்ணு திறக்கணும்னாலும் ஆண்டவர் அங்க என்னத்தை எதிர்பார்த்தார்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்லி ஒன் கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த பிசாசை ஏன் எங்களால் துரத்த முடியல ஆண்டவரேன்னு சீஷர்கள் கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அப்போ அவிசுவாசம்னா என்ன? விசுவாசத்திற்கு மாற்று, எதிர்மறையானது தான் என்னது? அவிசுவாசம். அப்போ உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு சொல்றாரு ஆண்டவர்? விசுவாசம் இல்லைங்கிறாரு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. உலகத்தையே நம்முடைய விசுவாசம் ஜெயிக்குமானா பிசாசையும் அது ஜெயிக்கும், பிரச்சனைகளையும் ஜெயிக்கும், பயத்தை ஜெயிக்கும், வியாதிகளை ஜெயிக்கும். அல்லேலூயா. வேற எந்த காரியமும் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. உன் காணிக்கை கூட முக்கியம் இல்லை. நீ என்ன துணி கட்டி இருக்கிற அது முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு. இந்த ஏழை நெஞ்சில ஆண்டவர் மேல நிரம்ப விசுவாசம் இருக்குதான் மாத்திரம் தான் பார்க்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்ககிட்ட ஆண்டவர் பார்க்கிறது, உங்ககிட்ட பணம் இருக்கா, துணி இருக்கா, விலையேறப்பட்ட வஸ்துக்கள் இருக்கான்லாம் பார்க்கல. விலையேறப்பட்ட ஒரே வஸ்து விசுவாசம் தான். அது இருந்தா போதுங்க. அல்லேலூயா. ஒழுங்கா ஜெபிக்கலாம், தினமும் வேதம் வாசிக்கலாம், தவறாம ஆலயத்துக்கு போகலாம், தான தர்மங்களை ரொம்ப அதிகமா செய்யலாம், தலை சிறந்த சன்மார்க்க வாழ்க்கை. ஏதாவது யோகியன், இவனை போல யோகியன், இதெல்லாம் நல்லதுதான். ஆனா தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் பத்தாது. என்ன தேவை? விசுவாசம் தேவை. அல்லேலூயா.